ஐயன்காளி திருவனந்தபுரத்தில் வெங்கனூர் அப்படிங்கிற ஊரில் 1863 வந்து பிறந்தார். இதே 1863 இன்னொருத்தரையும் பார்த்தோம். யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். அவர் பிறந்த வருஷமும் எப்போ தான்? 1863 தான். அடுத்து சாதுஜன பரிபாலன சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற அமைப்பை ஐயன்காளி வந்து நிறுவியிருப்பார். எந்த வருஷம் அப்படின்னா 1907. இதே 1907 தான் ஹச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருப்பார், இறந்திருப்பார் அப்படின்னு முன்னாடி படித்தோம். இந்த பெரும்புரட்சி 1857 நடந்திருக்கு. இதே வருஷத்தில் தான் கேசவ் சந்திரசேன் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சுருப்பார், பிரம்ம சமாஜத்தில் என்ன செஞ்சுருப்பார், இணைஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து 1875 சையத் அகமத் கான் அலிகார் நகரில் ஒரு அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியிருப்பார். இந்த வருஷமும் வரும். 1875 தான் ஆரிய சமாஜம் நிறுவப்பட்டுச்சு. அடுத்து முகமது குவாசிம் நானோதவி, இவருடைய காலம் 1832 1880. இந்த 1832 இதுக்கு முன்னாடியும் இந்த வருஷம் படித்தோம். ஞாபகம் இருக்குதா? 1832ங்கிறது ஆல்காட்டுடைய பிறந்த வருடம். அதே வருஷத்தில் தான் முகமது குவாசிம் நானோதவியும் பிறந்திருக்காரு. அடுத்து ரஷித் அகமத் கங்கோத்ரி, அவருடைய காலம் 1826 1905. இவங்க 2 பேருடைய தலைமையில் தான் உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பள்ளியை வந்து நிறுவியிருப்பாங்க 1866. அடுத்து 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் தான் பார்சி சீர்திருத்த இயக்கம் எங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா பம்பாயில் வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து பர்துன்சி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் ரக்னுமாய் மச் தயாஸ்ன சபா அப்படிங்கிற சபாவை நிறுவியிருப்பார். எப்போ அப்படின்னா 1851. இது வந்து பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ராமலிங்க அடிகளுடைய காலம் 1823 1874 வரைக்கும். அடுத்து சமரச வேத சன்மார்க்க சங்கம் எப்போ நிறுவப்பட்டது? 1865. இதோட பேரை வந்து மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்ட்டு. அடுத்து தென்னிந்தியாவில் கொடிய பஞ்சம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா 1866. இலவச உணவகத்தை வடலூரில் ராமலிங்க அடிகள் எப்போ நிறுவினார் அப்படின்னா 1867. பண்டித அயோத்திதாசருடைய காலம் 1845 1914. திராவிடர் கழகம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா 1882. திராவிட பாண்டிய இதழ் எப்போ தொடங்கப்பட்டுச்சு? 1885. திராவிட மகாசன சபை 1891 நிறுவப்பட்டது. இதோடைய முதல் மாநாடு நீலகிரியில் நடந்துச்சு. பௌத்த மதம் தழுவியது வந்து ராமலிங்க அடிகள் எப்போ அப்படின்னா 1898. எதனால் அப்படின்னா ஹச்எஸ் ஆல்காட் மேலே ஏற்பட்ட தாக்கத்தினால இவர் வந்து மாறியிருப்பார். ஒரு பைசா தமிழன் இதழ் வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1907.